ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் அதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் கிட்டத்தட்ட அனிமேஸ் பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு 4 வருஷம் ஆச்சு. ஏன்னா எப்படி இந்த அனிமே பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த 4 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 அனிமேஸ் பார்த்துருப்பேன். அந்த 100 அனிமையில் எப்படியும் ஒரு 10-15 அனிமேஸ் ஆகுது பாதியில் நிப்பாட்டியிருப்பேன்ல. அப்படி நிப்பாட்டின ஒரு 10 அனிமே தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த 10 அனிமே எனக்கு பிடிக்காமல் நிப்பாட்டியிருக்கலாம். அதே நேரம் நான் சொல்கிற அனிமையில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமையாக இருக்கலாம். அப்படி நான் அந்த நிப்பாட்டின 10 அனிமையில் எந்த அனிமைலாம் பார்க்கலாம் அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அனிமையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ அந்த 10 அனிமே என்ன அனிமைன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டாக இருக்கிறதே காப்ளின் ஸ்லேயர். ஏன்னா காப்ளின் ஸ்லேயர் கிட்டத்தட்ட ஒரு R-rated அனிமின்னு நினைக்கிறேன். R-rated அனிமி தான். அது எப்படின்னு தெரில, ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த 7வது எபிசோடில் பார்க்கும்போது 7 எபிசோடு தான் பார்த்தேன். 7வது எபிசோடு 8 எபிசோடுக்கு அப்புறம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அதை அப்படியே கடப்பில் போட்டு வச்சிட்டேன். இதை அப்படியே கண்டினியூ இந்த காப்ளின் ஸ்லேயர் அனிமியை 8வது எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்தது என்னதுன்னா பர்னிங் கபடி. ஏன்னா இந்த அனிமையை நான் பார்க்குறதுக்கு முக்கிய காரணமே அந்த அனிமையோட பேர் கபடின்னு இருந்ததுனால தான் அந்த அனிமையை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். ஸ்டோரி நல்லா தான் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஹைக்கூவில் இருக்கிற மாதிரி தான். ஹைக்கூ அளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் மேஜர் ட்ராபேக் என்னென்னா அவங்க கொண்டு போன ஸ்க்ரீன் பிளே தான். ஹைக்கூ அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஹைக்கூ அளவுக்கு அவங்க ஸ்க்ரீன் பிளே நடக்கல. அதனாலேயே ஒரு 4 எபிசோடு தான் பார்த்தேன். 5வது எபிசோடு போகிறதுக்குள்ளே போர் அடிச்சு போச்சு, நிப்பாட்டி வச்சிட்டேன். அடுத்தது சொல்லுவேன், ஆனால் உங்களை நிறைய பேர் இந்த அனிமையை பார்த்துருப்பீங்க. சிஎனில் கூட அடிக்கடி தமிழில் போட்டு தாக்கியிருக்கான். இப்போ கூட புதுசாக ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது 7வது சீசன் வரைக்கும். அது என்ன அனிமினா மை ஹீரோ அகாடமியா. இந்த அனிமையில் 2வது சீசனில் 3 எபிசோடு. அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் 24 எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 24 எபிசோடு தான் பார்த்துருக்கேன். செகண்ட் சீசனு இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கலை. பார்க்கலான்னு அது திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஓரளவுக்கு அதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. அடுத்ததாக த ஃபேபிள். இந்த அனிமே எப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்ப்ரிங்கில் வந்தது தான். இதுக்கு ஒரு கதை என்னதுன்னா, ஒரு அசாசின் இருப்பான். அவன் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக வேற ஒரு கேங்ஸ்டர்கிட்ட தஞ்சம்பூங்க போயிருப்பான். அப்படி அவன் போனவன் அங்கே இடத்துல அவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடக்குதுன்றத சொல்கிற அனிமே தான் இந்த அனிமே. இது கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் அனிமே தான். கேங்ஸ்டர் அசாசின் அனிமே தான். பார்க்குறவங்க பார்க்கலாம். ஆனால் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதை ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பாடிட்டேன். அடுத்ததாக பார்க்குறது ஆன்னா கிரிம்சன். இந்த அனிமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனாலேயே திரும்ப பார்க்கலான்னு தோணுது எனக்கு. இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ட்ராகன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ட்ராகன்ஸாக இருக்கிற கேட்டகரி அனிமையில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எபிசோடு ஒரு 40 நிமிஷம் இருந்துச்சு. அந்த 40 நிமிஷம் எபிசோடு மட்டும்தான் பார்த்தேன். அடுத்ததெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். ஜோஜோ பிசரே அட்வென்ச்சர்ஸ். ஜோஜோ பிசரேஸில் ஃபோட்டில் அடிப்பார். அடுத்ததாக இருக்கிறது பேராசைட் த மேக்ஸிம். இந்த அனிமே பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கொரியன் சீரீஸில் இந்த பேராசைட் வச்சு ஒரு கொரியன் சீரீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 11 எபிசோடு பார்த்துருக்கேன். 11 எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த ஹீரோட அம்மாலாம் அப்படி மாறும்போது அவனோட லுக், ஒரு பிஹேவியரே ஒரு வேறு சேஞ்சுக்கு போயிடும். ஹீரோவெல்லாம் ஒரு அண்டர் ரேட்டட் அனிமேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனாக ட்ராப் அவுட் பண்ணலை. அடுத்ததாக இருக்கிறது என்னதுன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஏன்றா அப்படியே விட்டு வச்சுருக்கேன்னா, அதுவும் கிட்டத்தட்ட தான் எக்ஸாம்ஸ்னால தான். நான் எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி விட்டது என்னதுன்னா காப்ளின் ஸ்லேயரும் ஃபேபிளும் தான். இந்த 2 அனிமே தான் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டேன். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸில் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்த சீசன் 3ல் ஒரு 3 எபிசோட் மட்டும் பார்த்து வச்சுருக்கேன். மிச்சதை கொஞ்சம் டைம் இருக்கும்போது பார்க்கலான்னு அதை அப்படியே தள்ளி வச்சுருக்கேன். அதையும் பார்க்கலாம். ஆனால் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஓரளவுக்கு கதையை சும்மா எதாவது கொண்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று இந்த அனிமே பேர் என்னன்னா த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லவ். அதாங்க, ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு லவ்வே வரலன்னு சொல்லுவான். கடவுள்கிட்ட போய் சாமி கும்பிடும்போது கடவுள் வந்து உனக்கு 100 பொண்டாட்டி 100 கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு கிடைக்கும்னு சொல்லிடுவான். அப்படி இருக்க ஹீரோ 100 பொண்ணுங்களை 100 பொண்ணுங்க அவனை வந்து தேடி வந்து காதலிக்கும். அந்த கதை தான். இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அதனால தான் விட்டுட்டேன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும். அடுத்ததாக இன்னொன்று 11வது என்னன்னா கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்.
கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட்டில் ஃபஸ்ட் சீசன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். செகண்ட் சீசன் பார்க்கலான்னு நினைக்கும் போது எக்ஸாம் வந்துருச்சு. என்னங்க பண்ணுறது, 6 மாதத்துக்கு வருது எக்ஸாம் வருது. ஓகே, இந்த ஒரு 11 அனிமையை தான் நான் இப்போதைக்கு ட்ராப்